நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ வந்து 4 பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்குவோங்க. அதுக்கடுத்து தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்குவோங்க. இப்போ வந்து நல்லா தக்காளி வதங்கிருச்சு இந்த அளவுக்கு. இப்போ கொத்தமல்லி புதினாவும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி போட்டதுக்கு அடுத்து நம்ம இப்போது தயிர் ஊற்றிக்கணும். பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. நீங்களே பார்த்தாலே தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். மசாலா இன்னுமே போடவே இல்லை. இப்போது தயிர் போட்டதுக்கு அடுத்து மசாலாலாம் போட போகிறோம். மசாலா போடுறதுக்கு முன்னாடியே நல்லா வாசமாகவும் இருக்குது, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி, பிரியாணி மசாலா, கரம் மசாலா போட போகிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு. நல்லா வாசமாக இருக்குது. வந்து எல்லா மசாலாவும் போட்டதுக்கு அடுத்து உப்பு போட்டுக்கிறோம். நாங்கள் வந்து கல் உப்பு போட்டுக்கிறோம். நீங்கள் வந்து சால்ட்டும் தேவை வேணால் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க உப்பு. வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கல் உப்பு போட்டதுக்கு அடுத்து நல்லாவே கொதிக்குது. கல் உப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கு. நல்லா இப்போ வந்து நல்லா பச்சை வடை போயிடுச்சு. மசாலா வடை நம்ம களி வச்ச இந்த சிக்கன் எடுத்து நம்ம வந்து இந்த மசாலாவில் போட்டு சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 hour அந்த சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். இப்போ அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் ஆப்பிள் எலுமிச்சை மேலே இதில் பிழிஞ்சு விடணும். இது கறி போட்டதுக்கு அடுத்து 1/2 lemon புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான எல்லாமே போட்டாச்சு. பிரியாணி தேவையானதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அதை மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நான் மூடி போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தாலே தெரியும் தண்ணி லைட்டாக வந்திருக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணி விடணும். பூமா இரு. இதால் தான் நான் வந்து 1 கிலோ அரிசிக்கு எடுத்து அளந்துருக்கேன். இந்த கப்பால் கிளாஸால் தான் நான் ஏதாவது வந்து உங்களுக்கு தண்ணி போடுறேன் பார்த்துக்குங்க. நான் வந்து இதில் வந்து 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். 3 கிளாஸ் நான் தண்ணி போடுறேன். அப்புறம் வந்து